ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபுட் நம்பர் 1. ஸோ இன்றைக்கி இதில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பானிபூரி கிட் யூஸ் பண்ணி பானிபூரி தான் செய்ய போகிறோம். ஸோ திறந்து பார்த்தோன்னே இப்படி தான் இருக்குது. ஒரு 2 பேக்கெட் இருக்குது, பேக்கெட்டுக்குள்ளே பேக்கெட் இருக்குது. ஒரு 3 பேக்கெட் வச்சுருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு பேக்கெட் பார்த்தீங்கன்னா பூரி இருக்க பேக்கெட், அது தூரமாக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இது திறந்து பார்த்தோன்னே இதில் 3 பேக்கெட் இருக்குது. ஃபஸ்ட் நான் எடுத்தது ஸ்வீட் டேமரின் டேஸ் சட்னி தான். அது அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இப்படி தான் இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது மின்ட் சட்னி பேஸ்ட்டு. இது 3rd பேக்குன்னு போட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு அந்த சட்னி எடுத்து போட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கணும். அடுத்து மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொட்டேட்டோ. ஸோ பொட்டேட்டோ எடுத்து நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சம் ஆனியன்ஸ் போட்டுக்கிட்டேன். அதுக்கு மேலே பேக் நம்பர் 4ல் இந்த சீசனிங் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வேணால் ஸ்ப்ரவுட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து அந்த பூரி இருக்குது. பூரி பார்த்தோன்னா பூரி ஒரு 30 பூரிக்கிட்டே இருந்துச்சு. நிறைய ஒரு பூரி மட்டும் உடஞ்சிருந்துச்சு. ஸோ இப்போ கடாயில் போட்டு எடுத்துடலாம். ஸோ எடுத்த உடனே இப்படி தான் இருக்குது, பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு வெடிக்கும் போது. ஆனால் சில பூரி என்ன ஆயிடுச்சுன்னா இப்படி ஆகிடுச்சு, வேஸ்ட் ஆகிடுச்சு, நல்லா பொங்காமல். ஆனால் இந்த இருக்க எல்லா பூரியும் கொஞ்சம் பொங்காமல் சின்னதாக தான் இருக்குது. அது எனக்கு ரொம்ப சேடாகிடுச்சு, ஏன்னு தெரியல. ஸோ இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.